பட்டு வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பட்டு என் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நீ மாஸ்டர் வரல ஓ கடையை போட அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரே வந்து செய்கிறாரு. நூடுல்ஸ் வந்துச்சு, அதை வச்சு விட்டு. இதுதான் வடிக்கூடை, இதில் தான் வடிச்சு விடுவாங்க ரைஸ் நூடுல்ஸ்லாம். பட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி முண்டு ஊற்று, அப்போ தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி பச்சை தண்ணி இதை நூடுல்ஸ் எடுத்து வடிச்சிட்டு நீ மாட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஊற்றுறது இல்லை, சூட்டோட சூட்டாக ஊற்றணும். இன்னும் நீ நூடுல்ஸ் ஆறி போய் ஊற்றுன்னு வச்சுக்கினே மாவும் குழப்பம்னு ஆகிடும், பொங்கல் ஆகிடும். ஆமாம், சூட்டோட சூடாக ஊற்றணும். எதையும் சூட்டோட சூட்டாக முடிச்சு விடணும். அது மாதிரி நூடுல்ஸ் சூடாக இறக்கி வைக்கிறோம் இல்லையா, அப்போ பச்சை தண்ணி ஊற்றுனா உதிராக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா அது கடையில் இருக்குன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மாஸ்டர் வந்து லீவு, நேற்று லீவா இன்னைக்கு லீவு. அவர் வந்து எப்படின்னா சொல்லிட்டு நேற்று லீவ் போடல, சொல்லாமல் லீவ் போட்டார். அதனால் என்ன பண்ணிட்டோம், மட்டும் வந்து கடை லீவ் போட்டாங்க. இன்றைக்கி வந்து காலையில் சொல்லிட்டாங்க, இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க லீவுன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த நேற்று லீவு இன்னைக்கும் லீவுன்னு சொல்லிட்டு லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டு பட்டு வந்து கடை போட்டிருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் தனியாக தான் மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட நம்ம கேமராமேன் இருக்காங்க இல்லையா, அவங்கள கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருக்காங்க. என்ன பட்டு இன்னைக்கு சமாளிச்சிருவியா? இந்த கேமராமேன் தம்பி வந்து ரைஸ்லாம் போடுவான், சூப்பராக போடுவான். அது நம்ம பண்ணுவாங்க, நம்ம கடையில் தான் கற்றுக்கிட்டான் ரைஸ் போடுறதுக்கு. அவன் இன்னைக்கு கம்பெனி போனான், ஷிஃப்ட்டு போயிட்டு வந்துட்டான். அதனால் வாடா, அது மாதிரி மாஸ்டர் வரல கடைக்கு வாடா அப்படின்னு. எதுக்கு சால்னாக்கு வந்து வெங்காயம் தக்காளி அரியிறாங்க பட்டு. இப்போ வந்து ரைஸ் வடிச்சாச்சு, சிக்கன் 65க்கு போட்டு வச்சுருக்காங்க. நூடுல்ஸ் போடணும், நெக்ஸ்ட்டு நூடுல்ஸ் வந்து போடணும். அங்கே பாருங்க, சிக்கன் 65 மசாலா போட்டு வச்சுருக்கேன். ஒரு மணி நேரம் ஊறினாக்கா நல்லாயிருக்கும். அதனால் முன்னாடியே போட்டு ஊற வச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, கடைலாம் படைக்கணும் இல்லையா, வத்திலாம் ஏற்றி வச்சு. அதனால் நான் வந்திருக்கேன், அப்படியே கொஞ்சம் பட்டு கூட ஹெல்ப் பண்ணிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு. தம்பி வந்து எங்கள் வீட்டை இருக்கான், எங்கள் ஆயா வீட்டை. நூடுல்ஸ் வந்து பட்டு போட சொல்லிட்டு போனாங்க இல்லையா, தட்டை ஓப்பன் பண்ணி நூடுல்ஸை கொடுத்துக்கலாம். நூடுல்ஸ் கொட்டியாச்சு, பட்டு வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பட்டு என் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நீ மாஸ்டர் வரல ஓ கடையை போட அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரே வந்து செய்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், மார்ச் 2 நாளைக்கு சனிக்கிழமை கடை லீவு. அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எடுக்கிற வீடியோ வந்து நாளைக்கு தான் வந்து போஸ்ட் பண்ணுவோம். சனிக்கிழமை பார்க்குற நீங்கள் வீடியோ பார்க்குற இன்னைக்கு கடை இல்லை, கடை இருக்காது. ஏன்னா நாங்கள் திருவிழாவுக்கு போகிறோம், அக்கா வீட்டுக்கு போகிறோம், விழாப்பாளையம் போகிறோம். இப்போ வந்து நேற்றும் கடை லீவு, இன்றைக்கும் லீவு, நாளைக்கு லீவு முடியாது. 3 நாள் ரெகுலராக லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டு மாஸ்டர் வரலனாலும் பரவாயில்ல, பட்டு நீ போடுன்னு சொல்லி போட வச்சுட்டேன். பட்டு இல்லைன்னா இன்னைக்கு லீவ் போட்டு ஹாயாக இருந்திருப்பாரு. இதாண்ணா இன்னைக்கு லீவ் போட்டிருப்பா தானே? இன்னைக்குனா லீவ் போட்டிருக்க மாட்டேன், மகன் வரலன்னா லீவ் போட்டிருப்பேன். ரொம்பலாம் சரியாக இருக்குது. ஒரே ஆள்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து ரைஸை போடுறதா, பரோட்டாவை போடுறதா, தோசையை போடுறதா, இல்லை கஸ்டமருக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுறதா, சர்வ் பண்ணுறதா, என்ன பண்ணுறது? ஓகே, நூடுல்ஸ் பாருங்க, பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நூடுல்ஸ் வந்து பட்டு தான் போட்டாங்க. நூடுல்ஸ் போய் பாருங்க, நல்லா உதிரா எப்படி வரணும்னு பாருங்க. பட்டுக்கிட்ட கேளு, பட்டு நீ எப்படி போடுங்க, உதிரா சொல்லு. நீ கற்றுக்கிட்ட ஆயில் ஊத்துறியா? ஆயில் ஊற்றலாம், ஆயிலாம் ஊற்ற வேணாம், வடிச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டோம். நம்ம வெயில் வேற தலையை காட்ட முடியல. நூடுல்ஸ் வந்துச்சு, அதை வடிச்சு விட்டுருவோம். இதுதான் வடிக்கூடை, இதில் தான் வடிச்சு விடுவாங்க ரைஸ் நூடுல்ஸ்லாம். பட்டு பாருங்க, வடிக்கூடை நாங்கள் வந்து அழகர் கோவிலில் வாங்கிட்டு வந்தோம். 1 வருஷம் ஆக போகுது வாங்கி. தண்ணி ஊற்றணுமா, பச்சை தண்ணி. இதில் நூடுல்ஸை வடித்து விட்டுட்டு அதில் கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்து ஊற்றணுமா? ஏன் ஊற்றுறீங்க பச்சை தண்ணி?
அது வந்து குழந்தை ஆகாது. இரு நான் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கோங்க. நூடுல்ஸை வடித்து விட்டுட்டு நான் பேசக்குள்ள என்ன காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நூடுல்ஸை வந்து வடித்து விட்டுட்டு சுடு தண்ணி சூடாக இருக்கும் இல்லையா, அந்த சுடு தண்ணி கூட ஃபஸ்ட் தண்ணி ஊற்றிடணுமா? அப்படியே விட்டுட்டா வச்சுக்கோங்க, நூடுல்ஸும் ஒட்டிக்கும். அப்படி நீங்கள் எடுக்கும்போது புட்டு மாரி வரும், பொங்க சோறு மாரி இருக்கும், பொங்க சாதம் மாதிரி வரும். நூடுல்ஸை வடித்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டாக்கா ஒட்டாது. அப்பாவும் பிள்ளையும் ஆளு ஒரு பக்கம் போறீங்க. நூடுல்ஸ் அடிச்சாச்சு, ரைஸ் அடிச்சு, நெக்ஸ்ட் வந்து என்னது சால்னா, சிக்கன் சால்னாவா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில் சிக்கன் சால்னா தான், வெஜ்ஜு சால்னா வைக்கிறது இல்லை. சிக்கன் சால்னா அப்போ அட்டகாசமாக இருக்குது. நாங்கள் இப்போதான் வந்து நாங்கள் வந்து சிக்கன் சால்னா ஏற்கனவே போட்டோம். ஆனால் வந்து இந்த டைம் வந்து நான் வேறு மெத்தடில் சிக்கன் சால்னா செஞ்சேன்னா வேற மாதிரி இருக்குது. அந்த சிக்கன் சால்னா பட்டவே வந்துச்சு. டிஃப்ரெண்டாக தான் சால்னா வையுமா தெரிஞ்சு சால்னா டிஃப்ரெண்டாக வச்சு பட்டுக்கிட்டு எடுத்து கொடுத்தேன். பட்டு வந்து வீட்டுக்கு சும்மா டேஸ்ட்டுக்கு எனக்கு எடுத்துகிட்டு வந்தாங்களா, நான் சாப்பாடெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, கூடட்டு புள்ளுத்தையும் சாப்பிட்டேன் வாங்கி. நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதே மாதிரி பட்டு வந்து சொல்லி தருவாங்க, எப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்போ இல்லை, இன்னொரு விளாக்ல சிக்கன் சால்னா பட்டு சொல்லி தருவாங்க. இப்போ சிக்கன் சால்னா வைக்க போகிறேன். இப்போ வைக்க போகிறாங்க. அப்போ லைவாக போவாங்க. ரைஸ் நூடுல்ஸ் வச்சாச்சு. அப்புறம் வந்து சால்னா, பரோட்டாவுக்கு சால்னா வைக்கிறேன். எல்லா வேலையுமே நானே செய்வேன். பட் இருந்தாலும் நைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒரு 2 ரைஸ் போடுவோம், அப்போது 2 பேர் பரோட்டா கேட்பாங்க. அதே நேரத்தில் 2 ரைஸ் கேட்டவங்களுக்கு அப்புறம் மறுபடியும் 2 ரைஸ் கேட்பாங்க. ஸோ சமாளிக்க ரொம்ப கஷ்டம். சால்னாவை எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு ப்ரீஃபாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா? படி நீ பூ வாங்கிட்டே இல்லையா? ஏன் இதோ தானே கடை இருக்கு. பூ யார் போட்டா? சூப்பர் தான். கடைக்கு பக்கத்துலேயே பூ கடை இருக்குது. இங்கேருந்து நான் போய் வாங்கி வந்து தரணுமா பூ? அதுவும் இல்லை, போய் வாங்கிக்கி. அவ்வளோ தூரம் இருக்கு, இதுதான் இருக்கா பக்கத்தில் எங்கே இருக்கு? அதுவும் இல்லை, அது 10 கடை தள்ளி போகணும். 10 கடை தள்ளி தானே, 10 கடையே இருக்காது. நடுவில் 1 2 3 4 5 கடை தள்ளி தான் இருக்குது. ஓ கூட ரொம்ப நேரமா சண்டை போடுறேன். எங்க மோகன், நீ தான் ரைஸ் போடுற. அதே ரைஸ் போட்டு இங்கே நிற்கிறது இல்லை, ரைஸ் போட்டு உள்ளே எடுத்து வைக்கிறதுலாம் வேலை தான். அந்த மாஸ்டர் வந்து வேலைலாம் பயங்கரமாக செய்கிறாரு. நடுவில் ஆனால் லீவு போட்டுறாரு. பரோட்டா கேட்டா பரோட்டா போடுறாரு, தோசை போடுறாரு, உள்ளார சப்ளை பண்ணுறாரு, பயங்கரமாக வேலை செய்கிறாரு. நான் காசு தரமாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு எப்பவுமே பட்டு வந்து என்னதான் படைக்கணும்னு சொல்லுவாங்க. டைம் இருக்காது, நீயே வந்து பட, என்னால படைக்க முடியாது அப்படி சொல்லிடுவாங்க. அதனால நான் வந்து படைக்கிறேன். கொஞ்ச நாளாக கடையை படைக்கிறதே விட்டுட்டோம் நாங்கள், டைம் இல்லை. அதனால நானே கிளம்பி வந்துட்டேன். பட்டுவெல்லாம் நம்ப முடியாது. இதுக்கப்புறம் நம்ம கடை ஓடணும்னா நம்ம தானே படிக்கணும். அதான் கிளம்பி இந்த இங்க வா, அங்கெல்லாம் போய் காமி அடுப்புலாம் குடிங்க வா. நானே காமிக்கணுமா? வழி தெரியாம வந்துட்டேன்.
என்னக்கா சதுரத்தாங்க சுத்துற மாதிரியே சுத்துற. இந்த சிக்கனை காமிச்சிட்டு போகலாம். உருக்குல பூந்து வர எல்லா வழியிலையும் கரண்ட் நிக்காம வரணும்னு வேண்டலாம். இது இப்போ எங்க சோறு வருது தெரியல. எங்கன்னா சோறு வருது. ₹10 இருக்கு. டேபிள் கல்லப்பட்டி வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, ஃபுல்லாக உடஞ்சிடுச்சா, அதனால தற்சமயத்துக்கு பட்டி இதை வாங்கி வச்சிருக்காங்க. இது ஃபுல்லாக ரொம்ப வழியணும். அது கடை லீவ் விடாம போடணும். இது ஃபுல்லாக ரொம்ப நல்லா ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப கடவுள் இருக்காரு. அது இது குக்கியே இருக்கட்டும். கடவுளை நம்பதோட நம்மளும் கொஞ்சம் வேலை செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ் படைச்சாச்சு. தம்பி வேற ரொம்ப நேரம் ஆச்சு வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் இப்போ போயிட்டு தம்பியை தான் போயிட்டு பார்க்கணும். நீங்கள் இங்கே நடக்கிறதுல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நூடுல்ஸ் வந்து பலன்னு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நூடுல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, ஒட்டவே இல்லை நூடுல்ஸ், சூப்பராக இருக்குது. நான்லாம் வீட்டில் நூடுல்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா அப்படியே கட்டியாக வரும், குழன்னு பட்டுக்கிட்டு கேட்பேன், எப்படி தான் நூடுல்ஸ் உதிராக வருதுன்னு கேட்பேன். ஃபஸ்ட் தண்ணி முண்டு ஊற்று, அப்போ தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. பச்சை தண்ணி இதை நூடுல்ஸ் எடுத்து வடிச்சிட்டு நீ மாட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஊற்றுறது இல்லை, சூட்டோட சூட்டாக ஊற்றணும். இன்னும் நீ நூடுல்ஸ் ஆறி போய் ஊற்றுன்னு வச்சுக்கினே மாவும் குழன்னு ஆகிடும், பொங்கல் ஆகிடும். ஆமாம், சூட்டோட சூடாக ஊற்றணும். எதையும் சூட்டாக முடிச்சு விடணும். அது மாதிரி நூடுல்ஸ் சூடாக இறக்கி வைக்கிறோம் இல்லையா, அப்போ பச்சை தண்ணி ஊற்றுனா உதிராக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து 65 போடுற கடாய். ஓனல் இல்லைனாக்கா பெரிய இரும்பு கடாய் இருந்தது, அது வேஸ்ட் ஆகி போகுது அடிக்கடி, அதனால் இதுதான் கடாய். 65 போட போகிறாங்க. ஆமாம், எண்ணெயை 65 போடுறதுக்கு எண்ணெயை ஊற்றணும். இப்படி அன்னைக்கு புது எண்ணெயை மாற்றிடணும். போடுறியா பட்டு வந்து 65 போட போறாங்க. அவங்க இதுக்கப்புறம் பரபரப்பா எடுப்பாங்க, வீடியோ கவர் பண்ண முடியாது. நம்ம வீட்டுக்கு போகலன்னா தம்பி வந்து அழுவோம் இல்லையா, வீட்டுக்கு போயிட்டு படைக்கிற வேலை இருக்கு வீட்டில். ஸோ நம்ம வீட்டுக்கு இதோட கிளம்பிடுவோம். இந்த இது வரைக்கும் எடுத்து இன்னும் நிறைய எடுக்கலாம், பட் டைம் இல்லை, ஏன்னா தம்பி வீட்டில் இருக்கான். அதனால பட்டு நீ போன இங்கே வச்சுக்கிறியா வேணான்ட்டாங்க. சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். பை பை. நம்ம வீடியோ பிடிச்சிருக்கா மாதிரி நம்ம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.